கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்றின்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நாங்கள் நன்மை செய்தலை குறித்த தியானத்தை வரைக்கும் நேற்றை தினத்தை பார்த்தோம். ஜோய்தா எவ்வாறு ஆலயத்துக்கும் தேவனுக்கு நன்மை செய்கிறவனாயிருந்தான், அது எப்படிப்பட்ட நன்மை என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிறது, எது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாக்கும் என்றா, சகோதரர் ஒருமித்து இருக்கிறது நன்மையை உண்டாக்கும். ஆமென். 133வது சங்கீதம் அழகா சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை எத்தனை இன்பமானது. அது ஆரோருடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியை வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் ஏர்மோன் சியோன் பர்வதத்தின் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்னென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளிடுவார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் சகோதரர் ஒருமித்து இருக்கிறது, அது எவ்வளவு நன்மையும் இன்பமுமானது என்று வேதம் அழகா சொல்லுகிறது. அப்ப அங்கே நாம் ஒருமித்து இருக்கும் பொழுது நாம் நன்மை செய்கிறவர்களா இருக்கிறோம். ஆமென். ஒருமித்து இருக்கும் பொழுது எங்களுக்குள்ளே நன்மை உண்டாகிறது. அது அந்த ஒருமித்து இருக்கும் பொழுது நன்மை உண்டாகிறது மாத்திரமல்ல, அந்த இடத்துல என்றென்றைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கர்த்தர் கொடுக்கிறார் எங்க ஒருமித்து நன்மை உண்டாகிற இடத்துல. அல்லேலூயா. ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 14வது வசனத்துல அழகான ஒரு காரியத்தை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். பாருங்க, அங்கே இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒன்றா இருந்தார்கள். இயேசுவின் தாய், அவருடைய சகோதரர், சீஷர்கள் எல்லாம் 120 பேர் பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்படுகிறபடி அவர்கள் ஒருமித்து ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். அந்த ஒருமனப்பட்டு ஒன்றாய் இருந்து ஜெபித்ததின் விளைவுதான் அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவி ஊற்றெடுக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு பிரசங்கம் பண்ணுகிறான். முதல் தரத்திலிருந்து நாங்கள் பார்க்கிறோம், அங்கே ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிற சபையில சேர்த்தார். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அதுக்கு பிறகு 2வது அதிகாரத்திலே அழகாக இன்னும் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த சகோதரர் ஒருமிக்கிற அந்த இடம் எங்க நன்மை உண்டாகுது என்று சொன்னா, அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். ஒருமனப்பட்டு தேவனை துதித்தார்கள், அப்பம் விட்டார்கள், வீடுகள் தோறும் கபடம் இல்லாத இருதயத்தோட போஜனம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அந்த ஒருமித்த இருதயம் என்னத்தை கொண்டு வந்தது? அவர்களுக்குள்ளே கபடம் இல்லாத ஒரு இருதயத்தை கொண்டு வந்தது. பிரியமானவர்களே, அதனால பார்க்கிறோம், அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவனை துதித்து ஜனங்கள் அவரிடத்தில் தயவு பெற்றிருந்தார்கள். அங்க என்ன நடக்குது? ரட்சிக்கப்படுறவர்களை கர்த்தர் சபையிலே அனுதினம் சேர்த்து கொண்டு வந்தார். இதே காரியத்தை நாங்க பார்க்கிறோம் 4வது அதிகாரத்துல இன்னும் ஒரு மனப்பாட்டை குறித்து சொல்லப்படுகிறது. 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கிறது, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாயிருந்து ஒருவராய் தனக்கு உண்டானவைகளில் ஒன்றை தன்னுடையவைகள் என்று சொல்லவில்லை, சகலம் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகிற காரியம். அல்லேலூயா. ஆகவே தர்மையான காலை வேளையில ஒவ்வொரு சற்று சிந்திக்க போகிறோம். நாம் ஒருமித்து இருக்கிறது தேவனுடைய பார்வையில நன்மை உண்டாக்குறது. அது எப்படிப்பட்ட நன்மை உண்டாக்குறது என்று அறிந்து ஒருமனப்படுவோம், ஒன்றாயிருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை, நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். கர்த்தர் தாம் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you all.